சண்டே vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். புதுசாக ஸ்டால் போடுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டால் பற்றி எனக்கு என்ன தெரியும்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு பேக் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ எனக்கு 50 to 55 ஸ்டால்ஸ் இது வரைக்கும் போட்டிருக்கேன். தென் ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. ஸோ எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச நாலேஜை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டால் டேட்ஸ் ஃபஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது 5லேருந்து 20க்குள்ளே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து சேலரி வந்து கையில் இருக்கும்போது செலவாகிற வரைக்கும் அந்த டேட்ஸ்குள்ளே தான் இருக்கும். மந்த் எண்டு போட்டிங்க அப்படின்னா உங்களோட பொருள் வந்து சேல் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். போடுறதை நீங்கள் அப்படியே திருப்பி கொண்டு வர மாதிரி இருக்கும். தென் வெட்டிங் எக்ஸ்போ, தென் ஷாப்பிங் எக்ஸ்போக்கெல்லாம் வந்து நீங்கள் யூனிக்கான ஐட்டம்ஸ் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு அவங்களே சொல்லுவாங்க வெட்டிங் எக்ஸ்போ, ஷாப்பிங் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலான எக்ஸ்போக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட பொருளோட வேல்யூ உங்களுக்கே தெரியாமல் போயிடும். டாமினேட்டடாக ஃபீல் ஆகும். இன்னொன்று, நேற்று பார்த்த பெரிய டிசாஸ்டர், ஒரு உருளைக்கிழங்கில் என்னென்னலாம் ஐட்டம் இருக்குமோ ஃப்ரோசன் ஐட்டம் அதை வாங்கி ஃப்ரை பண்ணி தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து ரிப்பீட்டட் ஐட்டம் சேம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால அதுவுமே பெரிய ஃப்ளாப் தான். நேற்று இல்லாத ஐட்டம் பார்த்துட்டிங்கன்னா டீ, காஃபி, போண்டா அந்த மாதிரி ஐட்டம் இல்லை. இட்லி, தோசை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து வெளியே அவங்க போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸாவது போகணும். அதனால் அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணது ஒரு மிஸ்டேக். பேக்கர்ஸ் பண்ண பெரிய மிஸ்டேக், அவங்களோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாகவே வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து அவங்களோட டேஸ்டிங்க்கு ஃபுட்டு வந்து சுத்தமாகவே வைக்கலை. அது பார்த்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் மறுபடியும் வந்து வாங்கணுமா இல்லையான்னு தெரியும். அதை வந்து ஒரே ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் ஹிட் ஆகிருச்சு. மற்றவங்களுக்கு எல்லாமே பெரிய ஃப்ளாப். நீங்கள் வந்துட்டு ஒரு ஈவெண்ட் மேனேஜர்கிட்ட பேசும்போதே என்னென்ன ஸ்டால் வருது, எத்தனை ஸ்டால் வருது, எனக்கு எங்கே கொடுப்பீங்க அப்படிங்கிறது தெளிவாக பேசிக்கோங்க. இல்லை வந்து அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் வச்சுருக்கிற ஐட்டமே மற்றவங்களும் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது ஓடாது. ஸோ இல்லை அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டே நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா 2வது டே நீங்கள் ஐட்டமோ இல்லை வந்துட்டு அதனோட மெனுவோ மாற்றிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே உங்களால் வந்துட்டு ஓரளவுக்கு சர்வை பண்ண முடியும். இதுதான் என்னோடய ஐடியா. உங்களுக்கு வேறு ஐடியாஸ் இருந்துன்னு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மள மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதான் எக்ஸாக்டாக நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட இல்லை. நிறைய சக்ஸஸான ஈவெண்ட்ஸும் நடந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்.